ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு செலவழிக்க வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் எப்படி திடீர்னு மாயமாகுதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு சாதாரண குற்றம் இல்ல, ஆனா அதை விட ரொம்பவே நுட்பமான ஒரு விஷயம். வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை நாம ஒன்னா சேர்ந்து அலசி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக் இணை நிறுவனர்ல இருந்து நம்ம ஊர் ஃப்ளிப்கார்ட், ரேசபே வரைக்கும் ஏன் எல்லாரும் சிங்கப்பூரை நோக்கி போறாங்க? இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற பதில் ஒரு சிம்பிளான குற்றம் கிடையாது. இது உலக அளவுல ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடப்படுற ஒரு பெரிய ஆட்டம். சரி, நம்மளோட ஆய்வோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். இந்த ஆட்டம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பெரிய நிறுவனங்களும் அவங்களோட கோடிக்கணக்கான மூலதனமும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ரொம்ப திட்டமிட்டு சட்டப்பூர்வமாவே இடம்பெயருது. அது எப்படின்னா இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது எப்படி சட்டப்பூர்வமா இருக்க முடியும்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இங்கதான் நாம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு வரி ஏய்ப்பு, அதாவது டாக்ஸ் இவேஷன். இது சட்டவிரோதமா பணத்தை மறைக்கிறது, இது ஒரு குற்றம். ஆனா இன்னொன்னு வரி தவிர்ப்பு, அதாவது டாக்ஸ் அவாய்டன்ஸ். இது ஒரு நாட்டோட சட்டத்திலேயே இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி வரியை குறைக்கிறது. இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி, ஆனா 100% சட்டப்பூர்வமானது. உலகின் பெரும் பணக்காரர்களும் பெரிய பெரிய கம்பெனிகளும் இந்த சட்டப்பூர்வமான வரி தவிர்ப்பு விளையாட்டை விளையாடுறதுக்குன்னு ஒரு விருப்பமான மைதானம் இருக்கு. அந்த மைதானத்தோட பேரு தான் சிங்கப்பூர். எந்த ஒரு இயற்கை வளமும் இல்லாத ரொம்ப சின்ன நாடான சிங்கப்பூர் எப்படி இந்த உலக பணக்காரங்களோட விளையாட்டு மைதானமா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி பல வருஷமா தீட்டப்பட்ட ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. வாங்க அந்த பிளானை பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பிளானோட ஆணிவேர் சிங்கப்பூரின் தந்தைன்னு சொல்லப்படுற லீ குவான் யூவோட இந்த வார்த்தைகள் தான். உலகத்தோட பணத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தான் முக்கியம்னு அவர் ஆழமா நம்பினாரு. ஒன்னு, முதலீட்டாளர்கள் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னொன்னு, அவங்க தொழில் தொடங்கறதுக்கு நாம ஏற்படுத்தி கொடுக்கிற எளிமையான சூழல். அந்த நம்பிக்கையையும் எளிமையான சூழலையும் அவங்க எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? சிங்கப்பூர்ல நீங்க ஒரு கம்பெனியை தொடங்கணும்னா அதுக்கு வெறும் 1.5 நாள் தான் ஆகும். துளி கூட ஊழல் கிடையாது, உலகத்தரம் வாய்ந்த சட்ட அமைப்பு, பாதுகாப்பான வங்கி சேவை. இதுதான் முதலீட்டாளர்களை ஈர்க்கிற அவங்களோட முதல் மந்திரம். சரி, நம்பிக்கை, சுலபமா தொழில் தொடங்குறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பணத்தை ஒரு காந்த மாதிரி இழுக்க இதை விட பெரிய தூண்டல் ஒண்ணு வேணுமே. அது என்ன? அதுதான் சிங்கப்பூரோட வரி அமைப்பு. வாங்க அந்த மேஜிக் ஃபார்முலாவோட 4 தூண்களை பத்தியும் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான தூண் மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், 0%. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறீங்க, கொஞ்ச நாள்ல அதோட மதிப்பு பல மடங்கு உயருது. அப்போ அந்த பங்குகளை வித்தா உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துக்கு நீங்க ₹1 கூட வரி கட்ட தேவையில்லை. இரண்டாவது தூண் பெருநிறுவன வரி, அதாவது கார்ப்பரேட் டாக்ஸ், வெறும் 17% மட்டும்தான். இதை இந்தியாவோட ஒப்பிட்டு பாருங்க. இங்க 25% 30% வரைக்கும் வரி கட்டணும். அதாவது ஒரு நிறுவனம் 100 கோடி லாபம் சம்பாதிச்சா இந்தியாவில் 30 கோடி வரை வரி கட்டணும். ஆனா சிங்கப்பூர்ல வெறும் 17 கோடி கட்டினா போதும். இந்த 13 கோடி வித்தியாசம் எவ்வளவு பெரிய தொகைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மூன்றாவது தூண் ஈவுத்தொகை வரி, அதாவது டிவிடெண்ட் டாக்ஸ், அதுவும் 0. ஒரு கம்பெனி சம்பாதிச்ச லாபத்தை அதோட பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது அந்த பணத்துக்கும் 1 பைசா கூட வரி கிடையாது. லாபம் சம்பாதிக்கலாம், அதுக்கு வரியும் கட்ட வேண்டானா அப்புறம் ஏன் முதலீட்டாளர்கள் அங்கே போக மாட்டாங்க? இதுதான் இந்த 4 தூண்கள்லயே ரொம்ப முக்கியமான மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரு நிறுவனம் சிங்கப்பூர்ல தலைமை அலுவலகம் வச்சிருந்தாலும் உலகம் பூரா தொழில் செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை அந்தந்த நாடுகளிலேயே வச்சிருந்தா அதுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் வரி கேட்காது. இப்ப புரியுதா ஏன் உலகத்தோட மொத்த கவனமும் சிங்கப்பூர் மேல இருக்குன்னு? இந்த ஃபார்முலாவை யாராலையும் அவ்வளவு சுலபமா மறுக்க முடியாது. ஓகே, சிங்கப்பூர் ஏன் பணத்துக்கு ஒரு காந்தமா இருக்குன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒரு இந்திய நிறுவனம் இந்தியால சம்பாதிக்கிற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை எப்படி சட்டப்பூர்வமா சிங்கப்பூருக்கு கொண்டு போகுது? அந்த எப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இப்ப நாம பார்க்க போற இந்த ஷெல் கம்பெனி பிளே புக். இந்த உலகளாவிய பண பரிமாற்ற ஆட்டத்துல பயன்படுத்தப்படுற முக்கியமான கருவி தான் இந்த ஷெல் கம்பெனி. இதுக்கு தமிழ்ல பொம்மை நிறுவனம்னு சொல்லலாம். பேர்ல தான் கம்பெனி, ஆனா அங்க பெரிய ஆபீஸோ வேலை செய்யற ஆட்களும் இருக்க மாட்டாங்க. அதோட ஒரே வேலை பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது மட்டும்தான். இந்த முழு செயல்முறையும் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்திய நிறுவனம் 1000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு இந்தியால கிட்டத்தட்ட 300 கோடி வரி கட்டணும். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சிங்கப்பூர்ல அவங்களே உருவாக்குன ஒரு ஷெல் கம்பெனிக்கு பிராண்ட் உபயோக கட்டணம்னு சொல்லியோ அல்லது தொழில்நுட்ப உரிமை கட்டணம்னு சொல்லியோ அந்த 1000 கோடியும் அனுப்பிடுவாங்க. இப்போ இந்திய கம்பெனியோட கணக்குல லாபம் 0.
அதனால இந்தியால கட்ட வேண்டிய வரியும் 0. அந்த 1000 கோடி இப்போ சிங்கப்பூர்ல இருக்கு. அங்க வெறும் 17%, அதாவது 170 கோடி வரி கட்டினா போதும். ஒரே ஒரு பரிவர்த்தனையில சட்டப்பூர்வமாவே 130 கோடி ரூபாய் வரிய மிச்சப்படுத்திட்டாங்க. இதுக்கு பேர் தான் பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். இந்த தந்திரமான பணப்பரிமாற்றத்துக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்கறதே இந்த இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம், அதாவது DTAA தான். இந்த ஒப்பந்தத்தோட நோக்கம் ஒரு நிறுவனம் ஒரே வருமானத்துக்கு 2 நாடுகள்ல வரி கட்டுறது தடுக்கிறது தான். ஆனா இந்த நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தையே தங்களுக்கு சாதகமான ஒரு ஓட்டையா இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி பில்லியன் கணக்குல ஒரு நாட்டுக்கு வர வேண்டிய வரி வருமானம் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இதை தடுக்க உலகத்துல யாருமே எந்த முயற்சியும் எடுக்கலையா? நிறுவனங்கள் ஒரு பக்கம் புத்திசாலித்தனமா காய நகர்த்தினாலும் மறுபக்கம் அரசாங்கங்களும் அவங்களோட பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெல்த் ட்ரெயின், அதாவது செல்வ இழப்பு, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை எவ்வளவு பாதிக்குதுன்னு இந்திய அரசாங்கம் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு பதிலடியா குஜராத்ல கிஃப்ட் சிட்டின்ற ஒரு சர்வதேச நிதி மையத்தை உருவாக்கியிருக்காங்க. சிங்கப்பூர்ல என்னென்ன சலுகைகள் கிடைக்குதோ அதே மாதிரி வரி சலுகைகளை இங்கேயும் கொடுத்து வெளிநாட்டுக்கு போன நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை மறுபடியும் இந்தியாவுக்கே கொண்டு வர முயற்சி செய்றாங்க. இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஃபிளிப்பிங். ஆனா இதை விட ஒரு பெரிய பதிலடி உலக அளவுல வந்திருக்கு. OECDன்ற அமைப்பு ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இனிமேல் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க தலைமை அலுவலகத்தை எந்த நாட்டில் வச்சிருந்தாலும் சரி, அவங்க லாபத்துக்கு குறைந்தபட்சம் 15% வரி கட்டியே ஆகணும். இந்த ஒரு விதி சிங்கப்பூர் மாதிரி குறைவான வரி விதிக்கிற நாடுகளோட கவர்ச்சியை கணிசமா குறைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டது தான். ரொம்ப புத்திசாலித்தனமான உத்திகள் தான் நாம ஒத்துக்கலாம். ஆனா இது தார்மீக ரீதியா சரியானதா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு ஆய்வோட மிக முக்கியமான புள்ளி. இங்க 2 விதமான பொருளாதார உலகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் கோடீஸ்வரர்களும் பெரிய நிறுவனங்களும் சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் வரியை சேமிக்கிறாங்க. அதுக்கு பேரு புத்திசாலித்தனமான வணிக உத்தி. இன்னொரு பக்கம் ஒரு சாமானிய நடுத்தர வர்க்க மனிதன் அவன் வாங்குற சோப்பு, எண்ணெய், உணவுப் பொருள்னு ஒவ்வொன்றுக்கும் தவிர்க்க முடியாம GST கட்டுறான். இதுக்கு பேரு தவிர்க்க முடியாத வரிச்சுமை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட சாலை, மின்சாரம், மனித வளம்னு எல்லாத்தையும் பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிற பெரிய நிறுவனங்கள் அந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரிய சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி தவிர்க்கும்போது அந்த வரிச்சுமை யார் மேல வந்து விழும்? ஒரு அரசாங்கத்தோட வருமானம் குறையும் போது அதோட பாதிப்பு யாரோட வாழ்க்கையை பாதிக்கும்? இந்த விளையாட்டு சட்டப்பூர்வமானதா இருக்கலாம், புத்திசாலித்தனமானதா இருக்கலாம், ஆனா இது நியாயமானதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன்.